நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். லாஸ்ட் வீடியோ நிறைய அப்ரிஷியேட் பண்ணீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய கமெண்ட் பண்ணீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட பேர் சரத்குமார் மனோகரன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா செல்ஃப் அனாலிசிஸ், சுய மதிப்பீடு. ஃபர்ஸ்ட் செல்ஃப் அனாலிசிஸ் என்ன தெரிஞ்சுங்க. அந்த காலத்துல எம்ஜிஆர் அழகா சொல்லியிருப்பாரு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன்னை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்ற அழகான வரிகளை அவருடைய படத்தோட பாடல சொல்லியிருப்பாரு. நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து எப்பேற்பட்ட ப்ராப்ளம் வந்தா சரி பண்ணலாம், வேலையை அசால்ட்டா அப்ரோச் பண்ணலாம். இது வந்து ஜென்ரலா இருக்க செல்ஃப் அனாலிசிஸ் வந்து தாட் இதுதான், மோஸ்ட்லி வந்து எல்லாரும் சொல்றது இதுதான். பட் எனக்கு தெரிஞ்சு என்னோட விஷயங்கள், என்னோட கருத்து என்ன அப்படின்னா, மனசாட்சிகிட்ட தோத்துருங்க. என்னன்னா இவன் புதுசா சொல்றான் மனசாட்சிகிட்ட தோத்துருங்க அப்படின்ற, எல்லாரும் சொல்லுவாங்க மனசாட்சி துரோகம் பண்ணக்கூடாது, மனசாட்சி கிட்ட உண்மையா மனசாட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி என்ன பொறுத்த வரைக்கும் மனசாட்சிகிட்ட தோத்துருங்க. இதுவும் அழகான ஒரு பாடல் வரியில சொல்லியிருப்பாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாரு, ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாரு, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவத்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்பவுமே நீங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்கீங்களோ ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் பண்ணுவீங்க. 90% பீப்புள்ஸ், பேலன்ஸ் 10% பீப்புளுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே ஆக்ஷனா பண்ணுவாங்க. தாட்டும் ஆக்ஷனும் சேமா இருக்கும். அது வந்து ஒரு காட் பிளெஸ்ஸோ இல்ல சம்திங் அவங்க ட்ரைன்டு மூலமா இருக்காங்களோ அது ஓகே. பட் 90% நம்ம மெஜாரிட்டி பீப்புள் பார்க்கும்போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா பண்றோம். அதனாலே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால நம்ம வந்து நினைக்க செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் வருது. நம்ம ஒரு ஷைனஸ், இப்போ நான் ஒரு மேடையில போய் பேசணும் அப்படின்னா வந்து யோசிச்சு விட்டுறேன். பட் எனக்கு நிறைய பேச தெரியும், பேச முடியல. பட் நான் ஷைனஸ் விட்டுறேன். இது வந்து எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கு, நான் நல்லா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இருக்கு. பட் அதனால வெளியே கொண்டு வர முடியலன்னா அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் அதையே நீங்க வந்து அட்வான்டேஜா மாத்தீங்க. உள்ளுக்குள்ள உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் உள்ளுக்குள்ள நீங்க அதை அனலைஸ் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியே அது வந்து பர்ஃபெக்ட் ஆக்ஷனா மாறிடும். அதை எப்படி நம்ம மாத்துறதுன்றது இந்த வீடியோ ஃபுல்லா பேசலாம்னு இருக்கேன். நல்லா முழுக்க என்னோட கருத்துக்கள் தான், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். வீடியோட கடைசியில வந்து லைவ் எக்ஸாம்பிள், ஒரு பெர்ஃபெக்ட் லைவ் எக்ஸாம்பிள், எல்லாரும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம்னு இருக்கேன். அண்ட் ஹவு டு மெத்தட், இப்போ ஒரு விஷயம்னா அதனால என்ன யூஸ், அதை எதுக்கு பண்ணணும், அதை எப்படி எல்லாம் பண்ணலாம், ஈஸியா பண்ணலாம்ன்றது வந்து அந்த ஆர் வாட்சிங் சீரிஸ், நீங்க நாடகம் பாப்பீங்களா அந்த டாபிக், அதுக்கப்புறம் வந்து அந்த லைவ் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு இருக்கேன். அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்ப டாபிக் உள்ள போனோம் தான், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறோம் அப்படின்னா, மனசாட்சியில ஃபெயில் ஆயிடுங்க அப்படின்னு ஒரு டைம் சொன்னேன். ரெண்டாவது வந்து நம்மள புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 3 விஷயமா பிரிஞ்சு, ஒரு டாஸ்க் ஒரு ஆக்ஷன் வந்து 3 விஷயமா பிரிச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு செய்ய வரும் நேச்சுரலா, இந்த விஷயம் வந்து நம்ம செய்ய வரும். சில விஷயம் நம்மளுக்கு செய்ய வராது மீன்ஸ் உங்களுக்கு வரவே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. இமீடியட்டா செய்ய வரும், இமீடியட்டா செய்ய வராது. சில விஷயங்கள் இருக்கும், கேட்ட அந்த வால் மாதிரி, இது செய்யலாமா வேணாவா, என்னால செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற விஷயம் இருக்கும். அதை அனலைஸ் பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியாது. அது வந்து என்ன சொல்றதுன்னா, அதை நம்ம யோசிச்சாலாம் பண்ண முடியாது. இது வந்து ஓகே. இது 3வது விஷயத்தை தனியா வைங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 விஷயம் நம்மளால இந்த விஷயம் வந்து இமீடியட்டா செய்ய முடியும். இப்போ ஒன்னில நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து தினனே உங்களுக்கு நைட் ஃபோன் பண்றாங்க, ஃபோன் பண்ணி நாளைக்கு காலைல 6 மணிக்கு இன்டர்வியூப்பா, 10 மணிக்கு இன்டர்வியூப்பா, 6 மணிக்கு கிளம்பி நீங்க வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே உங்களை இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமா? இமீடியட். அந்த கம்பெனிக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? இதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? சில விஷயங்கள் வந்து இமீடியட்டா செய்ய முடியாது. இதே இந்த இன்டர்வியூ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்றாங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து உங்களுக்கு இந்த டைம் ஒரு 11 to 12 வந்து உங்களுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, இந்த டைம்ல நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ பிளான்டு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க உங்களால அது முடியாது, அந்த கம்பெனி பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணுவீங்க. முடியாது என்னாலும் அதை நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. அதை வந்து படிச்சு தெரிஞ்சு ஓரளவுக்கு நீங்க அதை வளர்த்துக்கலாம். இதுதான் வந்து ஹியூமன்ஸ் எல்லாருமே. ஜென்ரலா வந்து 195 பேருக்கு எல்லா விஷயம் எல்லாமே பண்ண முடியும். பட் அதுல பாத்தீங்கன்னா 30% பீப்புள் மட்டும் தான் அதை பண்றாங்க. பேலன்ஸ் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பேலன்ஸ் இருக்க 30% பண்றாங்க, பேலன்ஸ் இருக்க 40% பீப்புள் என்னன்னா என்னால பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு மாயை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சி கிட்ட தோக்காம ரியலா காமிச்சுக்கிறாங்க. இப்போ நீங்க மனசாட்சி கிட்ட வந்து எனக்கு தெரியும், நான் அதை பத்தி உங்களுக்கு நீங்க அதை ட்ரை பண்ணது இல்ல, அதை பத்தி நீங்க கத்துக்கல, அதை டெவலப் பண்ணல, அந்த ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணல. பட் அது எனக்கு தெரியும் நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க. அப்படி ஏமாத்தும் போது, அது நானும் அப்படிதான் பண்ணுவேன், எல்லாரும் அப்படிதான், அது வந்து ஹியூமன் நேச்சர் நான் சொல்றது. அப்படி நம்மளே ஏமாத்திக்கும் போது, அந்த ஹியூமன் நேச்சர் வந்து நம்ம ஏமாத்திக்கிறோம். அப்படி ஏமாத்திக்கும் போது அதை வெளியே காட்டும் போது பயங்கர நம்மளுக்கு டிராக் பண்ணுது, பயங்கரமா வந்து நம்ம இழுத்து விட்டுருது பின்னாடி. அதே நீங்க வந்து உங்களுக்குள்ளே இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து வராதுன்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து பயங்கர ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் லோ பண்ணிடும், பயங்கரமா லோ கான்பிடன்ஸ் ஆயிடும். பட் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா, எப்படி யோசிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து என்னன்னா, எனக்கு இது வராது, பட் இமீடியட்டா வராது, நான் கத்துப்பேன், சம்திங் டைம் எடுக்கலாம், பட் எனக்கு இமீடியட்டா வராது, ஆனா இது வராது அப்படின்ற மாதிரி நீங்க மைண்ட் செட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு க்ரோவும் ஆகும்.
அழகா அந்த ஒரு படத்துல விஜய் அவர் சொல்லியிருப்பாரு, இந்த சின்ன வயசுல பேப்பர் போடுற பையனா ஒரு சீன் ஒண்ணு வரும் அந்த விஜயோட மூவில. அதான் சொல்லியிருப்பாரு, சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு அந்த முதலாளி வந்து. ஓகே எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஓட்டுவேன், நாளைக்கு காலைல ஓட்டுவேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் சைக்கிள் பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த கார் வந்து இடிக்கும் போது வந்து கேட்பாரு, நான் சைக்கிள் ஓட்ட தெரியும் போய் சொல்லி வேலை வாங்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு விஜய் சின்ன வயசுல விஜய் காட்டுற கேரக்டர் கிளியரா சூப்பரா சொல்லுவாரு, எனக்கு தெரியும் நான் சொல்லல, நான் ஓட்டுவேன்னு தான் சொன்னேன், நான் கத்துக்கிறேன், நான் கத்துன்னு ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க லைஃப் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லோவா நீங்க இப்ப சில விஷயம் வராது அப்படின்னு சொன்னா லோ செல்ஃப் கான்பிடன்ஸ் ஆயிடும். சோ அது நீங்க அது பண்ணாதீங்க, எனக்கு இமீடியட்டா வராது, பட் எனக்கு டைம் கொடுத்தா நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களை பிரிச்சு எடுத்துட்டா உங்களுக்கு நல்லா அப்ரோச்சா இருக்கும். இது 30%, 40% சொன்னா பேலன்ஸ் ஆன். பேலன்ஸ் இருக்க 30% பீப்புள் பயப்படுறாங்க, அதை பார்த்து பயந்துடுறாங்க, இது வந்து நம்மளுக்கு கிடையாது, இது நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்ல முடியாது, ஜென்ரலா ஒரு பயம். நம்மளுக்கு சில விஷயங்கள் ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியலன்னா வெளியே வந்து பார்த்தா நம்ம பயமா தான் இருக்கும் கண்டிப்பா. அந்த விஷயம் நம்ம பார்க்கும்போது அந்த பயத்திலே அதை ட்ரை பண்ணாம விட்டுறாங்க. அது ட்ரை பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் அதை வந்து லைஃப்ல எடுத்துட்டு போலாம் நினைச்சாலும் அவங்களால பண்ண முடியாது, பயப்படுறாங்க, எனக்கு வராதுன்னு சொல்லி மைண்ட் பிக்ஸ் ஆயிடுச்சு. சோ அதை வராமே போயிடுது அவங்களுக்கு. பேலன்ஸ் இருக்க 5% பீப்புளுக்கு பிசிக்கலா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்ன சொல்றது, இப்போ பிசிக்கல்னா ஜென்ரலா பிசிக்கல் ப்ராப்ளம் சொல்லல, ஒரு சம்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கு தேவையான ஸ்கில்லுக்கான பிசிக்கல் அட்ரிபியூட் இருக்காது. அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ்க்கு இப்ப டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டா அந்த டெக்னாலஜி அழகா ஹெல்ப் பண்ணுது அவங்களுக்கு. அந்த டெக்னாலஜி வச்சு அவங்க வந்து அந்த விஷயத்தை ஆக்சஸ் பண்றாங்க. அப்போ 100% பீப்புள் அவங்க நினைச்சது நடக்கும். கண்டிப்பா யார் என்ன நினைச்சாலும் அது நினைச்சது நடக்கும். பட் அந்த டைம் பீரியடுக்குள்ள நடக்குதா, நடக்கும் போது அவங்க அது ஹாப்பியா இருக்காங்களா? இப்ப நம்ம வந்து சின்ன நினைப்போம், எப்படின்னா வந்து பிளே ஸ்டேஷன் விளையாடணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், பிளே ஸ்டேஷன் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு 5 ரூபா, ஒரு 1/2 hour, 10 ரூபா சின்ன வயசுல விளையாடி இருக்கும். இப்போ அதே விஷயத்த நீங்க ஒரு 6,000 நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஒரு 10,000 கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்க, பட் அந்த டைம்ல பண்ணாதனால உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்காது. இந்த மாதிரி தான் லைஃப் வந்து அந்த பர்டிகுலர் டைமுக்கு நம்ம ரீச் பண்றோமா இல்ல பர்டிகுலர் டைமுக்கு என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி டைம் செட் பண்ணி எந்த விஷயமா மூவ் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம செல்ஃப் ஃபைனான்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதா வந்து இப்போ அந்த மாதிரி அப்ப என்ன மைண்ட் செட் என்ன பிக்ஸ் பண்றோம்னா எல்லாமே முடியும், பட் இமீடியட்டா முடியாதுன்ற விஷயத்தை தனியா எடுத்து வச்சுங்க. நம்மளால இது முடியும், இப்ப எப்ப கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். தூக்கத்துல சில பேர் சொல்லுவாங்க, அப்பா அம்மாலாம் தூக்கத்துல எழுப்பிக்கிறால ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னு. அந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியும், நான் அப்ப சொல்லுவேன். சில விஷயம் வந்து கேட்ட அந்த வாழ் மாதிரி எனக்கு இந்த விஷயம் நான் 3 விஷயம் சொல்றேன்னு சொன்னா அது இப்ப பேசலாம். கேட்ட அந்த வாழ் மாதிரி எனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கான்பிடன்டான பீப்புள் வந்து இருப்பாங்க, ஒரு குறைஞ்சது ஒரு 3-4 பேராவது இருப்பாங்க. ரொம்ப கான்பிடன்ட் பீப்புள் உங்க மிரர் மாதிரி. அவங்க நீங்க அசிங்கப்பட்டாலும் சரி, வெக்கப்பட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஜாலியா அவங்க கிட்ட வந்து நீங்களா இருக்கலாம். அவங்க கிட்ட உங்களுடைய growth நீங்க வளர்த்துக்கலாம், அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் கிட்ட அந்த ஸ்கில்ஸை காட்டுங்க, செஞ்சு காட்டுறதோ இல்ல வந்து அவங்க கிட்ட அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதோ பண்ணுங்க. அப்ப நீங்க தோத்தாலும் உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. நீங்க அது வந்து ரொம்ப டிராகல் ஆக மாட்டீங்க, அதை நீங்க கத்துக்கலாம். இது வந்து கேட்டால் இந்த வாழ் மாதிரி இருக்க பிரச்சனைகளுக்கு, அந்த மாதிரி இருக்க ஸ்கில்ஸுக்கு, இமீடியட்டா முடியுற ஸ்கில்ஸுக்கு அது ஓகே, வெல் அண்ட் குட். ரெண்டாவது இமீடியட்டா முடியாதுன்ற ஸ்கில்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுங்க. இது 3 முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி வந்து இமீடியட்டா முடியும், இமீடியட்டா முடியாது, அந்த கேட்ட அந்த வாழ் எனக்கு எப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி. இப்போ நான் இந்த எப்படி பண்ணலாம் செல்ஃப் அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் அந்த டாபிக்ல கொடுத்தது வந்து ஆர் யூ வாட்சிங் சீரிஸ். நீங்க நாடகம் பாப்பீங்களா? நீங்க நாடகம் பாப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்றது கொஞ்சம் ஈஸி தான். இல்ல நான் பார்க்க மாட்டேன், எனக்கு இந்த வீடியோ வேணாம், நான் வந்து படம் தான் பார்ப்பேன், மூவிஸ் தான் பார்ப்பேன், 3 hours எனக்கு வேணும்னா இது உங்களுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். ஏதாச்சும் சொல்றேன்னா ஒரு மூவி 3 hours, அதுக்குள்ள லவ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எப்படி சொல்றதுன்னா லவ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், த்ரில்லிங் இருக்கும், கிளைமேக்ஸ் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும், எல்லாமே ஷார்ட் டேர்ம்ல இருக்கும். அதே நீங்க ஒரு சீரிஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு நாடகம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு இருக்கும். ஸ்டார்டிங்ல ஸ்லோவா தான் போகும். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க இது ஸ்டார்டிங் நல்லா கூட போக போக நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த காரணத்துக்காக நீங்க பாத்திருப்பீங்க. சிலது வந்து இப்போ ஒரு ட்ரேட் மார்க் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த சன் டிவில எடுத்தீங்க அப்படின்னா ராதிகா சீரியல், அந்த மாதிரி அவங்க சீரியல்ல இருக்கும். அவங்களுக்கு வந்து ஜென்ரலா பார்ப்பாங்க, ராதிகா சீரியல் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரேட் மார்க், ஒரு பிக்சட். இந்த மாதிரி இருக்கவங்க பார்ப்பாங்க. இப்போ நீங்க டெய்லி நாடகம் பாக்குறீங்க, அதுல உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக் பிடிக்குது, எந்த மாதிரி கேட்டகரி பிடிக்குது, லவ் பிடிக்குதா, ரொமான்ஸ் பிடிக்குதா, அப்புறம் வந்து அரசியல் சம்பந்தப்பட்டது பிடிக்குதா, ஃபேமிலி சம்பந்தப்பட்டது பிடிக்குதா, இல்ல வந்து எமோஷன்ஸ் பிடிக்குதா, இல்ல வந்து டே டு டே லைஃப், கவர்மெண்ட் லைஃப், அந்த மாதிரி நாடகம், கவர்மெண்ட் தொடர்ந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்க நாடகங்கள்லாம் பிடிக்குதான்னு சொல்லிட்டு உங்களுடைய நீங்க அந்த கேட்டகரி தெரிஞ்சுக்கலாம். எந்த மாதிரி கேட்டகரி உங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
ரெண்டாவது உங்களுக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் வந்து இப்போ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காது, பட் வந்து அந்த மாதிரி விஷயங்களை பேசினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா பாப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களை பேசினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். மூணாவது விஷயம் வந்து இந்த கேட்டகரி அப்ரோச் தெரிஞ்சுக்கலாம். அப்ரோச் வந்து இப்போ நீங்க ஒரு சீரிஸ் இருக்கு, அந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு வந்ததே தெரியாது, உங்க ஃப்ரெண்ட் சொல்றாரு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா அந்த நாடகம் வந்து ஃபுல்லா வந்து முடிச்சுட்டு அப்புறம் தான் சொல்றாருன்னு வச்சுங்க. நீங்க நாடகத்தை ஒரே ஒரு சீசனை ஒரே நாள்ல பாக்குறீங்களா இல்ல 1 வீக்ல பாக்குறீங்களா அப்படின்றது இருக்கும். இப்போ சில பேர் பார்ப்பாங்க, நான் இது வந்து இன்னைக்கு 1/2 hour இல்ல இன்னைக்கு 1 hour இந்த எபிசோட இன்னைக்கு தான் பாப்பேன், மத்தது மறுநாள் தான் பாப்பேன்னு வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாம் திரும்பி நாடகம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைவா பாக்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இல்ல ஆல்ரெடி முடிஞ்ச நாடகத்தை வந்து ஃபுல்லா ஒரு சீசனை ஃபுல்லா பாக்குறது, இல்ல மொத்தம் நாடகத்தையும் ஃபுல்லா போட்டு பாக்குறது, அந்த மாதிரி அப்ரோச்சும் இருக்கும். இது வந்து உங்களோட அப்ரோச். சில பேர் சொல்லுவாங்க, நீ வந்து அவசரமா செயல்படுற, இது வந்து ரொம்ப பொறுமையா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு நாடகம் எடுத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் போகும். ஒரு நாளைக்கு 1/2 hour அந்த கணக்கு எடுத்துட்டு ஒரு 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் போகுது. நீங்க அந்த டைம் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவர் லைஃப்ல வந்து அதை எடுத்து முடிச்சிருப்பாரு. ஒரு விஷயத்த ஒரு 4-5 வருஷமா ட்ரை பண்ணி ஒரு பொறுமையா கொண்டு போய் அந்த விஷயத்த வந்து அசால்ட்டா முடிச்சிருப்பாரு. நம்ம இங்க வெளியிருந்து பாக்குறோம், நம்மளுக்கு என்ன தோணும்? சில பேருக்கு சொல்றேன், அதாவது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, இவரு தான் இந்த 5 வருஷம் பண்றாரு, எனக்கு 5 மாசத்துலயே பண்ண முடியும். நீங்க அந்த 5 வருஷம் சீரியல் 5 மாசத்துல பாக்குறீங்களே, அதேதான் மைண்ட் செட். இதுல வந்து நிறைய பேர் தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு கிடையாது. அது வந்து ஒரு அப்ரோச், வே ஆஃப் அப்ரோச். உங்களுக்கு எல்லாமே சீக்கிரம் நடக்கணும், உடனே நடக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க பீப்புள். இதை வந்து நம்ம ஆஸ்ட்ராலஜி மூலம் கண்டுபிடிக்கலாம், இல்ல சைக்காலஜி மூலம் கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் கிரிமினல் கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் நம்மளுக்கு தனியா செல்ஃப் அனாலிசிஸ் நம்ம கிட்ட நம்ம பண்ணும்போது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம அப்ரோச். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த லாங் டேர்மா பண்ணா நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் வந்து லாங் டேர்மா பண்ணணும், 10 வருஷம் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணாதான் எனக்கு மேனேஜர் கிடைக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு செட்டே ஆகாது. எனக்கு தேவை நான் போனேன் நல்லா பண்ணுவேன், 3 வருஷத்துல மேனேஜர் ஆகணும், 5 வருஷத்துல நான் சிஇஓ ஆகணும், கம்பெனி ஓனர் ஆகணும். இது உங்க மைண்ட் செட். அந்த மாதிரி உங்களை நீங்க அப்ரோச் பிரிச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி அப்ரோச் பிரிச்சுக்கலாம். ஆனா அந்த அப்ரோச் தப்பு நான் சொல்ல மாட்டேன், இதுதான் நீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கான செல்ஃப் அனாலிசிஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த விஷயத்தை நீங்க கரெக்டா நினைக்கிறீங்களோ அதை சூப்பரா பண்ணுங்க, அது வேற விஷயம். எந்த விஷயம் தப்பு நினைக்கிறீங்களோ ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா பண்ணுங்க. இப்ப நான் எதுக்கு அவசரப்படுறேன், உடனே நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டா பண்ணி பாருங்க. எனக்கு நான் எல்லாமே வந்து நான் ஓகே, எனக்கு டைம் எடுக்கும் ஸ்லோவா பண்ணி பாருங்க. இல்லையா உங்க செட் ஆகலையா, ஓகே நான் ஃபாஸ்டா தான் பண்ணிட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை சூஸ் பண்ணுங்க. ஃபாஸ்ட் நடக்கிற விஷயத்தை சூஸ் பண்ணுங்க, உடனே ரிசல்ட் கிடைக்கணும், அவுட்புட் உடனே வரணும் அப்படின்ற விஷயத்தை சூஸ் பண்ணுங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா மேஷம் லக்னம், மேஷம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, விருச்சிகம் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் மார்ஸோடைய செவ்வாயோடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அவங்களோட மைண்ட் செட் இப்படிதான் இருக்கும். இதுதான் உடனே வரணும், உடனே நடக்கணும், இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிச்சா நாளைக்கு நான் பெரிய ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். தப்பு கிடையாது. பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணுங்க. இது வந்து நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் தான். இது வந்து போக இதை பத்தி பேசலாம். ரெண்டாவது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொல்லிருந்தேன், ஸ்டார்டிங் வீடியோ சொல்லிருந்தேன். இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன் செல்ஃப் அனாலிசிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா 1960s இந்தியோ சைனா வார் வருது. வார் வருதோ இல்லையோ, பட் சம்திங் வந்து சைனா வந்து அட்டாக் பண்ண வராங்க. அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து எந்த ஒரு அனலிசிஸும் பண்ணாம அவர் வந்து இப்போ ஒரு நாடு வந்து பெரிய நாடோ, இந்தியான்றது பெருசு, சைனான்றது பெருசு, நான் நாடு குவான்டிட்டியோ குவாலிட்டி பத்தி பேசல, சின்ன நாடு தான். சரி நார்த் கொரியா, பட் உலகமே பார்த்து பயப்படுது. அந்த குவான்டிட்டி நம்ம லெவல் இவ்வளவுதான், பட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பண்றோம்ன்றதுதான் விஷயமே. அந்த மாதிரி வந்து அவர் வந்து எந்த செல்ஃப் அனாலிசிஸும் பண்ணாம வார் டிக்ளேர் பண்ணிட்டாரு சைனாவுக்கும். அதை அவங்க டிக்ளேர் பண்ணாங்க, இவங்களும் சரி பண்ணிதான் ஆகணுன்ற பண்ணிட்டாங்க. பயங்கர அடி இந்தியாவுக்கு, பயங்கரமா நம்ம அடி வாங்கிட்டாங்க, உண்மைதான். பட் அதே இப்ப இருக்க சிச்சுவேஷன் சைனா பின்வாங்குறாங்க. மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன காரணம், அவர் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றாரு, நம்ம எங்கெல்லாம் வீக்கா இருக்கோம், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் இல்ல, மெடிக்கல் என்ன சொல்றது, அந்த ஆர்மி சப்போர்ட் எல்லாம் இல்ல, டிஃபென்ஸ் சப்போர்ட் இல்ல. சோ நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் மற்ற நாடுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தணும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அவங்க வரணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் கொண்டு வராரு. அதுக்கேற்றத வந்து பண்றாரு. அது வரைக்கும் அவர் சைனா கூட ஃப்ரெண்டா தான் இருக்காரு. அவங்க என்னதான் பண்ணாலும் நம்ம அமைதியா தான் போயிட்டு இருக்கோம். காரணம் நம்ம பில்ட் பண்ணிக்கிறோம். அவர் கிளியரா பில்ட் பண்ணாரு, எல்லா நாடு கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சாரு. இப்ப அது பயங்கரமா யூஸ் ஆகுது நம்மளுக்கு. இப்ப ஒரு 2 days முன்னாடி கூட ரஃபேல் போர் விமானம் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. பயங்கரமா டெக்னாலஜி கொண்ட பிளைட் அது, அதான் சண்டை போடுற விமானம். இப்போ கரெக்டான டைம்ல அவர் அப்ரோச் கரெக்டான டைம்ல யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணும்போது அவங்க பேக் ஸ்டெப் போறாங்க, பின்னாடி போறாங்க.
யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும், எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் கரெக்டா நம்மள பில்ட் பண்ணிட்டு கரெக்டான அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம அவங்கள அசால்ட்டா வின் பண்ணலாம். அவன் பர்சனா இருந்தாலும் சரி, ஒரு போஸ்டிங்கா சரி, இப்போ ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு லைஃப்ல ஒரு அச்சீவ் இருந்தாலும் சரி, ஒரு கோலா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த விஷயம் வருது நீங்க ட்ரை பண்ணாமே இது வரலன்னு சொன்னா அசிங்கம். யாருக்கு அசிங்கம்? நீங்க வெளியே சொல்ல போறீங்களா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போறீங்க? உங்களுக்கு நீங்க சொல்லி போறீங்க, உங்க வருதா அவங்க பேசவே வரல, ஏன்னா வேஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி போறீங்க. சொன்னீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் கான்பிடன்ஸ் லோ ஆனாலும் பட் அது உங்களோட மைண்ட் செட் மாறிடும். இது இமீடியட்டா பண்ண முடியாது, பட் நான் பண்ணிடுவேன், போக பண்ணிடுவேன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள செட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அது மைண்ட் செட் ஆயிடும். அதை வச்சு நம்மளே பில்ட் பண்ணிக்கலாம். நம்மளே பில்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வெளியே இருக்கவங்க அசால்ட்டா வெளியே நம்ம உள்ள இன்டர்னல் நம்ம பாத்துக்கிட்டா எக்ஸ்டர்னல் சூப்பரா செட் ஆயிடும். நம்ம இன்டர்னலுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்டர்னல் செட் ஆகும். இல்ல எக்ஸ்டர்னல் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஃபிட் டு த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. எது ஃபிட்டஸ்டோ அது கூட நீங்க செட் ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்க செட் பண்ணிங்க எது ஃபிட்டஸ்டோ. அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். அது எல்லாத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணணும். ரொம்ப லாங்கா பேசுற வீடியோல ஏதாவது நிறைய கமெண்ட்ஸோ இல்ல நிறைய கொஸ்டின்ஸோ இல்ல வேற ஏதாவது டவுட்ஸோ எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ. உங்க சரத்குமார்.